ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் நாளை நாள் அதனால் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைக்கு பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஆடி மாதத்தில் சனிக்கிழமை வளர்பிறை ஏகாதேசியானது வருது. ஆக்சுவலி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி நாளை நாளை சொல்லலாம். இதுக்கு தேவசைனி ஏகாதேசி என்ற சிறப்பு பெயர். நாளை ஏகாதேசியில் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேர் வீட்லேயும் பஞ்சம் என்பது ஒருபோது இருக்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாளைய இந்த சனி ஏகாதேசியை அசட ஏகாதேசி என்று சொல்வாங்க. இவ்வளவு சிறப்பு அம்சமிக்க நாளைய இந்த தேவசைனி ஏகாதேசியில் பெருமாள் துயில் கொள்ள செல்வதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. அதாவது ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் வரைக்கும் பெருமாள் உறக்க நிலையில் இருப்பார். ஸோ பள்ளி கொண்ட பெருமாளுக்கு இந்த ஏகாதேசி அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஏகாதேசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரும் வழிபாடு செய்தால் நீங்கள் வேண்டிய வரங்களை சுலபமாக பெற முடியும். வீட்டில் செல்வ வளம் கொழிக்கும். அது எப்படி அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு பரிகாரமாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதை பார்க்கலாம் பாருங்கள், இல்லைனா வீடியோட லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 கரெக்டாக 7ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை ஏகாதேசி திதி விரதம் நாளை நாள் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசைவம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நாளை சனிக்கிழமை கரெக்டாக ஏகாதேசி வந்ததுனால அசைவம் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாவத்தை ஏற்படுத்தும். அதனால் நாளை நாள் அசைவம் சாப்பிடக்கூடாது. ஸோ நாளை நாள் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த சிறப்பான நாளில் இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்தா பண கஷ்டம் தீரும். ஸோ பண கஷ்டம் தீர என்ன பொருள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, என்ன பொருள் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி என்றாலே அம்மன் அருள் நிறைந்த மாதம் என்பது தான் அனைவருடைய ஒரு கருத்து. ஆனால் இந்த ஆண்டு பெருமாளுக்குரிய ஏகாதேசி திருநாளோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி மாதம் சனிக்கிழமை வர்றதுனால இது கூடுதல் விசேஷமான நாளாக கருதப்படுது. நாளைய இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பது அதனாலேயே மிகவும் விசேஷமாக கருதப்படுது. இவற்றில் இப்போ நான் சொல்கிறதுல ஒரு பொருளை வீட்டில் வாங்கி வைத்தா கூட வீட்டில் உள்ள கஷ்டநிலை என்பது மாறி பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படும் என்பது நம்பிக்கை. ஸோ பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவரும் இந்த பொருட்களை வாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. சரி வாங்க, நாளைய ஆடியுடைய கரெக்டாக சனிக்கிழமை வரக்கூடிய ஏகாதேசி எவ்வளவு விசேஷமான நாள், அதுவும் என்ன பொருட்கள் வாங்கி வைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஆடி தாட்சாணிய காலம் எனப்படக்கூடிய புண்ணிய காலம் துவங்கக்கூடிய நாளாகும். அதோடு வளர்பிறையில் சனிக்கிழமை ஏகாதேசி திதி வருது. ஸோ தாட்சாணிய காலம் என்றாலே இறை வழிபாடும் இறை சக்தியும் அதிகரிக்கக்கூடிய மாதம் என சொல்லப்படுது. அதனால் இந்த ஆடியில் வரக்கூடிய நாளைய சனி ஏகாதேசி ரொம்ப விசேஷம். ஸோ ஆடி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாட்சாணிய காலத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதேசி சனிக்கிழமை வர்றதுனால தான் இந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்கள் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வர. நிறைய பேருக்கு நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த ஆடி மாதம் மட்டும் அவ்வளவு சிறப்பாக அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. ஆடி முதல் நாள் பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நாள் நிக வரும். ஆடியுடைய கடைசி நாள் வரைக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இது வீட்டில் உள்ள வறுமை நிலை, பண கஷ்டம் ஆகியவற்றை போக்குவதற்குரிய ஒரு மாதமாகவும் கருதப்படுகிறது. மகாவிஷ்ணு அதாவது யாகனா அவர் ஒரு மிக 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 யோக நித்திரைக்கு செல்லக்கூடிய காலங்கிறதுனால இந்த சமயத்தில் நிறைந்த மகிழ்ச்சியான மனநிலையில் அவர் இருப்பார். அதனால் இந்த சமயத்தில் வேண்டிய வரங்களை மகாவிஷ்ணுவிட்ட மகாலட்சுமி கிட்ட நம்ம கேட்டால் அள்ளி கொடுக்கக்கூடிய இது இருக்குது. ஸோ அவங்க அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாக நாளை சனி ஏகாதேசி நாள் கருதப்படுது.
இந்த புனிதமான நாளில் புனிதமான சில பொருட்களை வாங்கி வீட்டில் நம்பிக்கையாக வைத்திங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி அருளால் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும். சரி, இவ்வளோ நேரம் நாளை நாளுடைய சிறப்பையே பார்த்துட்டோம். இப்போ ஆடியுடைய சனிக்கிழமை ஏகாதேசியான நாளை நாள் வாங்க வேண்டிய அந்த முக்கிய பொருட்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதை வாங்காமல் மட்டும் இருக்காதீங்க, வாங்கி கண்டிப்பாக பயன்பெறுங்க. ஆடி ஏகாதேசியான நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நாம் வாங்க வேண்டியது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல், அப்புறம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குங்குமம், அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் துளசி இலை. இந்த 4ம் தான் நாளை நாள் வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷம். பச்சை இலையை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நாளை நாள் வாங்கணும் அப்படிங்கிறது மெயினாக சொல்கிறேன்னா, பச்சை நிறம் தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல், பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம், பச்சை கற்பூரம், துளசி பச்சையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நாளை நாள் வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 விசேஷம். இதோடு எக்ஸ்ட்ராவாக தாலி சரடு, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு இதையும் வாங்கி பூஜையில் வைத்து வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் வைத்து நாம் வழிபாடு செய்யும்போது பெருமாளுடைய அந்த நித்திர நேரத்தில் அவரும் சந்தோஷப்படுவார், மகாலட்சுமியுடைய மனமும் மகிழ்வாங்க. அதோடு அம்பிகை விரும்பி உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. அதுவும் காலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொருட்களை பூஜையில் வைத்து வழிபட்ட பிறகு மாலையில் அந்த குங்குமம், தாலி சரடு, பச்சை வளையல் ஆகியவற்றை நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கு வரக்கூடிய பெண்கள் அல்லது குழந்தைகளுக்கு அதை தானமாக கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதமும் கிடைத்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஓஹோன்னு வரலாம். அதனால் இந்த விஷயத்தை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் வயதில் முதிர்ந்த பெண்களாக இருக்கிறவங்கள நீங்கள் பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெத்தலை பாக்கு, பூ, பழம் ஆகியவற்றத்தோடு ஏதாவது மங்கள பொருட்களையும் கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்க. அது குடும்பத்திற்கு மிக 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 நல்லது. இந்த பொருட்களை மகாலட்சுமி மற்றும் பராசக்திக்கு விருப்பமான பொருட்கள் என்பதால் நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள் கொடுத்து இது பண்ணும்போது அந்த அருள் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும். இதனால தான் வீட்டில் எப்படிப்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். ஆடியுடைய நாளைய ஏகாதேசியான இந்த நாளில் அபிராமி அந்தாதி, லலிதா சகஸ்ரநாமம் ஆகியவற்றை படிப்பது, அப்புறம் காமாட்சி அஷ்டகம் படிப்பது மிகவும் நல்லது. இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்கலாம். வாழ்வில் எப்படிப்பட்ட துன்பம் இருந்தாலும் அது விலகி ஓடிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். அதனால் நம்பிக்கையோடு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் செய்திடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.